நம்மோரம்னா இன்றைக்கி மனசில் ஒரு விஷயம் தோணித்து. என்னென்னா, ஈஸ்வரன் நமக்கு ஒரு ஜென்மா கொடுத்துருக்கார். ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில், பர்டிகுலர் சிச்சுவேஷனில் நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். அது ஈஸ்வரன் அப்படி ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். விவகாரமாக நமக்கு டெய்லி 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபோர்ட்ஸ் போடணும் அப்படின்னு இருந்தால் கூட, எல்லாமே உண்மை மாதிரி நம்ம பரபரப்போடு எல்லாத்தையும் பண்ணினா கூட, உள்ளுக்குள்ளே விஷ்ராந்தியாக ஹிருதயத்தில் இது எல்லாமே மாயை, இது எல்லாமே ஒரு கனவு தான். ஈஸ்வரன் அதான் சொல்லி கொடுத்துருக்கார். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யை, இது உண்மை மாதிரி இருந்தாலும் உண்மை இல்லைப்பா அப்படின்னு சங்கர பகவத் பாதால் சொன்னதை லவலேசாவது நம்ம நினச்சிக்கணும். ஆக்சுவலி அதுதான் உள்ளபடியே சத்தியம். இதை நம்ம டெய்லி மனனம் பண்ணணும். இந்த மனனம் பண்ணுறதை விட்டுட்டோம்னாக்க நம்ம ஏதோ ஒரு கோல்னு எண்ட்லெஸ் கோலை நோக்கியே ஓடின்னு இருப்போம். கடைசியில் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஆரம்பித்த இடத்துலையே தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எவ்வளோ தான் நம்ம ரிச்சஸ் இருந்தாலும், மெட்டீரியல் பொசிஷன்ஸ் இருந்தாலும், வெல்த் இருந்தாலும், சுற்றம் இருந்தாலும், பந்துக்கள் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், பவர் இருந்தாலும், கடைசியில் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் இது யாருமே நம்மளோட வரப்போகிறது இல்லை. நகி ரக்ஷதி டுக்ரங்கரனே ஹரதி நிமேஷா கால சர்வம் மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம். அதனால் ஃபிலாசபி பேசின்ட்டு உட்காந்துட்டு இருக்க சொல்லலை. ஏன்னா இப்போ நம்மளுக்குலாம் இப்போ ஒரு வாட்டர் வேணும் அப்படின்னா, நிறைய வாட்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்மளாம் இப்போ நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தேவையாக இருக்குது. அதனால தான் நொச்சூர் ஆச்சாரியால் சொல்லுவார், மெட்டீரியல் பொசிஷன்ஸு நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஆனால் ஆශ්‍රயிக்காதீங்க. மெட்டீரியல் பொசிஷன்ஸு, இந்த வெல்த் எல்லாத்தையும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை போய் பண்ணால் ஒரு பியூர் வாட்டர் வாங்கலாம். அப்போ அந்தளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பியூர் வாட்டர் கிடைக்கணும்னா ஹிமாலயா வாட்டர், மினரல் வாட்டர் 80 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னா போய் வாங்கலாம். என்ன வேணாலும் வாங்கலாம். இந்த பணத்தை வச்சுனா தான் ஆශ්‍රயிக்க முடியாது. ஒரு பந்தத்தில் நம்ம அதை போட்டுக்க முடியாது. பந்தப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா அந்த சுழலில் போய் நம்ம அப்படியே தான் அதிலே தான் சுற்றி வருவோம். அதனால் நம்மளால் முடிஞ்சதை ஈஸ்வரனோட நீதிக்கு உட்பட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம். நம்ம நிறையா சத்சங்க விஷயங்களை முடிஞ்ச முட்டிலும் கேட்குறோம். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஃப்ரீ டைம் தான் நம்ம ரமணர் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு நீ சம்சாரின்னு நினைக்காத அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த பாவம் இருக்குது பாருங்க, அந்த பாவத்தில் இது எல்லாமே கனவு தான், இது எல்லாமே அனித்தியம் தான், இதெல்லாம் நித்திய வஸ்துக்கள் இல்லை அப்படிங்கிறத லவலேசாக ஒரு 5 நிமிஷமாவது பஸ்ஸில் போகும்போது கிடைக்குமோனோ. அப்போ நம்மளுக்கு இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எப்படி இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் உள்ளே அதை மனனம் பண்ணோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை பூஸ்ட்டை கொடுக்கும். வெளில போய் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் லைஃப்பை. ஏன்னா இது நான் நினச்சி பார்த்தாக்க எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். மேலே ரீச் பண்ணுறதுக்கு சிஇஓ, கம்பெனி சிஇஓ ஆனால் கூட அடுத்தது வேறு ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு காம்படிட்டர் உங்களுக்கு இருப்பான். அப்புறம் உங்களை ஸ்மால் கேப் சிஇஓமா, அப்புறம் நீங்கள் எப்படி மிட் கேப் சிஇஓக்கு பாரணும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் சிஇஓக்கு அப்படி போயிட்டே இருக்கும். எண்ட்லெஸ். இது நான் வெல்த் சம்மந்தமாக சொல்கிறேன். எதுலேயா இருந்தாலும் சரி, அழகாக இருந்தாலும் சரி, இல்லை ஜிம் பாடி மெயின்டைன் பண்ணி பெருசாக்காமல் உங்களோட பலசாலி இருப்பான், உங்களோட அதிசுந்தரமானவன் இருப்பான். நீங்கள் இல்லை ஒரு வெஹிக்கிள் வச்சுக்கிறது அப்படிலாம் பார்த்தா நீங்கள் வச்சுருக்கிற காரோட ஒரு, அதனால் இதுக்கெலாம் எண்டே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே. அதனால் அதுக்காக ரீசனபிளி நம்மளுக்கு வேண்டும் தான் இருக்குது. நம்மலாம் ரொம்ப சாதாரண பிறவிகள். நம்மளுக்கெலாம் மாயை அப்படி லவலேசாக அதோட சுபாவத்தை காட்டினாலே பயந்து நடுங்கிறக்கூடிய பிறவிகள் நம்மளாம். ஸோ அதனால் ஃபிலாசபியாக பேசுகிறது அப்படின்னு இல்லை. அனுஷ்டானத்தில் ஆச்சாரியால் சொன்னது ஸ்லோகம் ஏதோ ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணி இந்த அனித்திய வஸ்துக்கள் தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம மனசில் நம்ம நினச்சிண்டு எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை ஒத்துக்கிறா இல்லையா. நீங்கள் ராமானுஜ சம்பிரதாயமாக இருந்துங்கோ, மத்வ சம்பிரதாயமாக இருங்கோ, சங்கர பகவத் பாதாவில் ஃபாலோ பண்ணுங்கோ. எல்லாருமே என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த உலகம் அனித்தியம்பா, இது பின்னாடி போகாத அப்படிங்கிறது வரையும் சொல்கிறா இல்லையா. அதனால் அதை மனசில் ஒரு 5 மினிட்ஸ் மனனம் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போடும்போது சின்சியராக பண்ணணும். அந்த காரியத்தை உள்ளுக்குள்ளே போய் பண்ணணும் நம்ம. ஆனால் அது மாயை அப்படிங்கிற அந்த ஞானமும் இருக்கணும். டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணித்து. அதை அப்படியே குயிக்காக ஷேர் பண்ண போயே 4.5 நிமிஷம் ஆகிடுது. நம்ம ஒரு மணி